பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம பழனிய வந்து அங்க பாண்டியன் வந்து கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. துரோகி, நம்பிக்கை துரோகி, இனிமே நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா சேர்ந்து இங்க நம்ம பழனிய ரொம்பவே மனசு கஷ்டப்பட வைக்கிறாங்க. நம்ம பழனி என்ன சொல்ல வராங்கன்றத கூட யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்பதான் இங்க வந்து சுகன்யா வந்து நிக்கிறாங்க. சுகன்யா வந்து பழனிய, என்னங்க நீங்க, இவங்க எல்லாரும் உங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க? சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சது தப்பா? அதுக்காக எப்படியெல்லாம் இப்படி திட்டுறாங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே உங்களுக்காக நல்லது நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களை எல்லாருமே அடிமை வேலை வாங்கியிருக்காங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து பழனிக்கிட்ட சொல்லவும், பழனி இருந்துட்டு சுகன்யா, ஏன் சுகன்யா நீ வேற சும்மா இரு, நம்ம போகலாம் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது, இவங்க எல்லாருமே உங்களை ஏதோ குற்றவாளி மாதிரி எப்படியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னம்மா சுகன்யா அப்படி என்ன கேட்டுட்டோம்? இந்த பழனி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவனை நான் என் பெத்த புள்ள மாதிரி தானே இத்தனை நாளாக அவனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தாச்சி, என்ன அத்தாச்சி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நீங்கள் பெத்த புள்ளன்னு சொன்னீங்க பாரு, அது பொய் தானே. இப்போ வரைக்குமே அவங்கள நீங்கள் பெத்த பிள்ளையா நினச்சிருந்தா ஏன் இப்படி எல்லாருமே அவங்கள போட்டு திட்டி இருக்க போகிறீங்க? அவங்க கடை ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் அங்கே வந்து கூட எட்டி பார்க்கல, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்தலை, எல்லாருமா சேர்ந்து அவரை திட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க. அவருக்கு நல்லது நினச்சிருந்தா நீங்கள் எப்போவோ அவரை சொந்த காலம் நிற்க வச்சுருந்துருக்கலாம். அவருக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆயிடுச்சு, அப்புறமும் நீங்கள் அடிமை வேலை தானே வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் நடிக்காதீங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா கோமதியை சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க, யாரும் இங்கே சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டில் இந்த பழனின்றவங்க இருக்கவே கூடாது, இனிமே அவன் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு, அண்ணே இந்த வீட்டிலே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ரொம்பவே கேடு கெட்டவர் யாருன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருப்பா, நான் பொண்ணுக்குன்னு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்ன கேட்பேன்னு எனக்கே தெரியாது, இங்கேருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஒன்றும் இங்கே உட்காந்து நாங்கள் குத்த வச்சுக்க போகிறது கிடையாது, நாங்கள் கிளம்ப தான் போகிறோம். ஏன் என் புருஷனை நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்றது தான் நான் கேட்க வந்தனே தவிர, மற்றபடி இங்கே இருக்கிறது எனக்கு ஒன்றும் ஆசையோ இல்லை பேராசையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இங்கே உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும். அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. கதிரும் ராஜ்யம் ட்ராவல்ஸு அங்கிங்கன்னு. அதுக்கப்புறம் செந்தில் இந்த வீட்டில் இருந்தால் வர கவர்மெண்ட்லேருந்து சம்பள காசு எல்லாமே செலவாயிடும் அப்படின்றதுக்காக கோர்ட்டஸுக்கு மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போது சரவணனுமே கடையை பார்த்துக்கிறான். இப்படி அவங்க மக்கமாரங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது தகுந்த ஒரு வேலையை அமைச்சு கொடுத்துட்டீங்க. ஆனால் என் புருஷனை மட்டும் வேலை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எம்பிட்டு நல்லவங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்லவும், நம்ம கோமதியோ, ஏய் சுகன்யா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, வயசில் பெரியவங்கன்னு சொல்லிட்டு கூட மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, வயசில் பெரியவங்களா இருந்திருந்தா கரெக்டான புத்தியோடு பேசணும்ல, நீங்கள் இப்படி பேசுறதுனால தான் நானுமே பேசுகிறேன், நீங்கள் கரெக்டாக பேசுனா நான் ஏன் இப்படி உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அரசி இருந்துட்டு, என்னத்த நீங்கள் இந்த வீட்டிலே தான் இருந்தீங்க, நாங்கள் யாராவது பழனி மாமாவை வேலைக்காரன மாதிரி நடத்துனீங்களா என்ன? எதுக்காக இப்படி அபாண்டமாக என் அப்பாவையும் என் அம்மாவையும் பழி சுமத்துறீங்க? இப்போ வரைக்குமே பழனி மாமா இந்த வீட்டில் ஒருத்தராக தான் இருந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்படி ஒரு வேலையை எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும், ஏன் எங்கள் குடும்பத்துக்கே பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அரசி அப்போது உன் மாமா சொந்த காலில் நிற்கவே கூடாதா? ₹1 2 உன் அப்பாவை கையேந்தணும் அப்படி தானே? சரி அரசி, உன் பேச்சிலே வரேன். நீ ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போயிட்ட அப்படின்னா உன் புருஷனை இப்படி எல்லாரும் வேலை வாங்கிக்கிட்டு ₹1 கூட கையில் கொடுக்காம அடிமைக்கார மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தா நீ கேட்காம சும்மா இருப்பியே என்ன? கேட்பல்ல, நீங்கள்லாம் தெளிவாக இருக்கணும். நாங்கள் மட்டும் முட்டாளா இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாகவும் ஒரு வேலைக்காரனாகவும் அடிமை மாதிரி இத்தனை நாளாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கோம். வேணா உன் மாமாவுக்கு இது பழகிருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்கணும்ன்ட்டு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு மரியாதை கிடைக்கணும், அதே சமயம் கௌரவமாக வாழணும், மற்றவங்க கிட்ட கையேந்தி பொழைக்கிற பொழப்பே எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் புருஷனும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியோ சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் நான் இருந்தேன். ஒரு முழம் பூ கூட இது வரைக்கும் இவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட காசு இல்லை. எல்லாத்துக்குமே மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு மச்சாங்கிட்ட தான் தொங்க வேண்டியது இருந்தது. ஏதாவது
எங்கேயாவது படத்துக்கு கூட என்ன கூட்டிகிட்டு போனது கிடையாது, வெளியே ஊரை சுற்றினது கிடையாது, ஏன் என் அம்மா வீட்டுக்கு கூட போனது கிடையாது. கடைன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சதுக்கு எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை இப்படி கேள்வி கேட்குறதுமா, அதுக்கப்புறம் துரோகி அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வேணும். இப்போ கூட அவங்களுக்கு புரியவே புரியாது, பட்டாலும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, சுகன்யா நீ பேசின வரைக்கும் போதும் சுகன்யா, இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனிமே இந்த வீட்டு பக்கம் நீங்கள் காலடி எடுத்துக்க வைக்கக்கூடாது. இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்காக வேணுன்றதை எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு மற்றபடி உங்களுக்குன்னு நல்லது எதுவுமே நினைக்கல. இனிமேல் இந்த வீட்டை தலை முழுங்கிடுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்பவே கோவமாக நம்ம பழனியை வந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது பாண்டியன் இருந்துட்டு, பாத்தியா கோமதி, இந்த பழனி தான் இப்படின்னா இந்த சுகன்யாவும் என்ன பேச்சு பேசுது பாத்தியா, அதான் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கூட பழனியை நம்ம வீட்டில் ஒருத்தன் கண்டிப்பாக நம்ம கூட எப்பவுமே இருப்பான், நன்றியோடு இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இப்படி பின்னாடி முதுகில் குத்திட்டானே கோமதி, நினைக்க எனக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, அவன் அதே தெருவில் கடையை போட்டுட்டா அவன் என்ன பிச்சில் அடிச்சுனா ஓட போகுது, இருக்கட்டுங்க, ஓடுற அளவுக்கு போதும், நம்ம யார் வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். ஆனால் பழனி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலிங்க, என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் இப்படி சோதனையாக அந்த கடவுள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கதிரும் ராஜியும் வெளியே வராங்க. நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜி கண்டிப்பாக பழனி மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, அது எனக்கு நல்லாவே புரியுது, அவர் நம்ம வீட்டு பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார், அந்த சக்திவேலும் முத்துவேலும் தான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதாவது அப்பாவும் சித்தப்பாவும் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். பாவம் பழனி வேல் மாமா ரொம்பவே முகம் வாடி போய் போனார், பாவம் அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நினைக்கிறாங்க. ராஜுவுமே ஆமாம் கதிர், நீ சொல்கிறது தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், யாருமே சித்தப்பா சொல்ல வர்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, பாவம் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சுகன்யா அவங்க வீட்டுக்கு போனதுமே பயங்கர கோவமாக போயிட்டு சோஃபா மேலே உட்காடுறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, என்ன சுகன்யா, என்னம்மா ஆச்சு, உன் முகமே வாடி போயிருக்கு, இன்றைக்கி தான் கடைலாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கடையில் ஒரு ஆளை வச்சுட்டு வந்திருக்கேன், கடையில் நீங்கள் ரெண்டு பேருமே இல்லைன்னா எப்படிப்பா பொழப்பு நடத்துறது, கடையை நல்லா ரன் பண்ணணும்ப்பா, நல்லா உழைச்சி நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரணும், அதுக்கு நாங்கள் எப்போவுமே பக்கத்துணையாக நிற்கவும்ப்பா, ஏன் உன் முகம் ஆடி போயிருக்கு, நீ இப்போ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் சொல்லவும், உடனே நம்ம சுகன்யாவோ, எங்கள் மாமா என்ன சந்தோஷமாக இருக்க விடுறாங்க, அதான் இவங்க அக்காவும் இவங்க மச்சானும் எல்லாருமா சேர்ந்து என்னென்னா கேட்கக்கூடாது எல்லாமே கேட்டுட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சொல்லவும், என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, இத்தனை வருஷமா, ஏன் 30 வருஷம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 30 வருஷமா கோமதி அத்தாச்சி வீட்டில் தானே இவங்க இருந்தாங்க, எம்பிட்டு வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க, எப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, இப்போது எல்லாருமா சேர்ந்து முதுகில் குத்திட்டான், நம்பிக்கை துரோகி, இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டான், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க மாமா, இவங்க சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சது தப்பா மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன சுகன்யா சொல்கிற, ஓ அந்தளவுக்கு பேசிட்டாங்களா, இவனுக்கு வேணும், இவனுக்கு நாங்கள் அப்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், உனக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரோம், அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் இருக்காதுடா, அவங்க கடைசியில் உன்னை நடுத்தெருவில் தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன், ஆனால் நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம என் மச்சான் என் அக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தான், இவனுக்கு தேவைதான் சுகன்யா, சரி சுகன்யா இப்போது இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம பழனி இருந்துட்டு, அண்ணே போதுண்ணே, நடந்த வரைக்கும் போதும், தேவையில்லாமல் நீங்கள் அங்கே போய் பேசி பிரச்சனையே திரும்பவும் பெருசாக இழுத்து விடாதீங்க, நான் பாட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு சண்டையை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அக்காவை கூடவும் மச்சாங்கூடவும் எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினச்சோம், நம்ம மனசை யாருமே புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்களே, மச்சான் இப்படி பேசுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நம்ம சொல்ல வரதை யாருமே கேட்கறதுக்கு தயாராகவே இல்லையே, ஏன் மச்சானுக்கு தெரியக்கூடாதா, என் அண்ணனுங்களோட வேலையாக தான் இருக்கும், இது பழனி செஞ்சுருக்க மாட்டான், அந்த தெருவில் கடைக்கு முன்னாடி கடையை போட்டிருக்க மாட்டான்னு ஏன் ஒரு நிமிஷம் கூட யாரும் யோசிச்சு பார்க்கல, ஏன் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, அப்போது நம்மளை அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா, நம்ம மேலே பாசம் வச்சது அவ்வளோதானான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுகன்யா மேலே வராங்க. ஏங்க எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை சுகன்யா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் போகணும், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், இங்கே பாருங்கள் உன்
உங்கள் அக்கா குடும்பத்தையும் உங்கள் மச்சானையும் நினச்சி நீங்கள் வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. தயவு செஞ்சு இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து கீழே வந்துடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம பழனி வந்து அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வராங்க. சக்திவேல் இருந்துட்டு, டேய் பழனி என்னடா தூங்கி எந்திரிச்சியா, நல்லா தூங்குனியா, சரி போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, டீ குடிக்குவ, டீ குடிச்சிட்டு டக்குன்னு நீயும் சுகன்யாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போகிறீங்க, கடையை போயிட்டு காலையிலே ஓப்பன் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லவும், ஆனால் எனக்கு கடைக்கு போகிறதுக்கே சுத்தமாக விருப்பம் இல்லைண்ணே, என் மச்சானை எதிர்த்து அந்த கடையில் போய் நிற்கணுமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ என்னடா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க, எதுக்காகடா இப்படிலாம் பண்ணுற, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கடையை ஆரம்பித்து வச்சோம். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தீங்க ஓகே தான், வேறு எங்கேயாவது நீங்கள் கடையை எனக்கு வச்சு கொடுத்துருக்கலாம்ல, மச்சான் கடைக்கு எதிரிலேயே வச்சு கொடுத்து இப்போது மச்சானுக்கும் எனக்கும் ஆகாத மாதிரி பண்ணிட்டீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அதவே பேசிக்கிட்டு இருக்காதடா, உன் மச்சான்றவன் கூட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை உருப்பிட போகிறதில்லடா, நீ உன் மச்சானை விட்டு இப்போ வந்தது தான் கரெக்டு, எதிரில் இருந்தால் என்னடா, அவன் திறமை இருக்கிற வரைக்கும் அவன் கடையை ஓட்டிக்கிட்டோம், உனக்கு எவ்வளோ திறமை வரைக்கும் நீ ஓட்டிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எதையும் மனசில் போட்டு நினச்சிக்காத, போ சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு இங்கே செந்திலுக்கும் இங்கே சரவணனுக்கும் விஷயம் தெரிய வருது. அதாவது கடை வந்து அதாவது பாண்டியன் கடை எதிரிலேயே போட்டிருக்காங்கன்ற விஷயம். இப்படி பழனிவேல் மாமா நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோவமாக இங்கே நம்ம பழனிக்கிட்ட வந்து பயங்கரமாக கத்துறாங்க. என்ன மாமா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரி கேடு கெட்ட வேலையை நம்பிக்கை அதாவது எதிரி கூட பண்ண மாட்டான், ஆனால் நீங்கள் கூடயே இருந்து எங்கள் குடும்பத்துக்கு குழியை தோண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி பேசவும், உடனே சக்தியில் இருந்துட்டு, என்னடா என் தம்பியை பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்களா, இத்தனை நாள் அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தே மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு அறை விடுறாங்க செந்திலுக்கு. உடனே அடித்தடி ஆகிடுது. அப்புறம் நம்ம பழனி பயங்கர சத்தமாக எல்லாரும் சைலண்ட்டாக இருங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லவும், அதுக்கப்புறம் எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. உடனே எங்கள் செந்தில் இருந்துட்டு, மாமா இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது, மாமா மச்சான்ற உறவு அக்கா தங்கச்சின்ற உறவு எதுவுமே கிடையாது, நீங்கள் அந்த வீட்டு பக்கம் வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம பழனிக்கு கோவம் வந்து, டேய் நீங்களே என்னை வேணான்றப்போ நான் எதுக்காகடா உங்கள் பின்னாடி வந்து உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைடா, ஏன்னா என்னை பற்றி புரிஞ்சுக்காது, இத்தனை வருஷமாக நீங்கள் என் கூட இருக்கீங்க, என்னை பற்றி நீங்கள் சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, என் மனசு எப்படி நான் அப்படி பண்ணுவேனா இல்லையான்னு கூட யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம போயிட்டீங்க, இனிமே அப்படிப்பட்ட உறவு எனக்கும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனிவேலுமே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இப்போது அங்கேருந்து செந்தில் சரவணன் அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போது சக்திவேல் இருந்துட்டு, பாத்தியா பழனி இவங்க எந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணிட்டு அப்படி அவங்களுக்கு என்ன பாவம் பண்ண, எதுவுமே இல்லை, ஒரு கடையை வந்து ஸ்டார்ட் பண்ண சொந்த காலில் நிற்கணுன்ட்டு, அது சுத்தமாக யாருக்குமே பொறுக்காமல் போயிடுச்சு பாத்தியா, இப்போ தான் அவங்கள பற்றி உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், இப்போ இன்றைக்கி பேசுந்தாடா நீ தெளிவாக கரெக்டாக இன்றைக்கி தான்டா பேசியிருக்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு, ஏங்க அதை இதை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, யாருமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது, நம்ம பொழப்ப நம்ம தாங்க பார்க்கணும், நாளைக்கு நமக்கே குழந்தை குட்டின்னு பிறந்துச்சு அப்படின்னா நம்ம தான் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு செய்யணும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே சேர்ந்து கடைக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போது இங்கே மயிலோட அப்பா, அதுக்கப்புறம் இங்கே சரவணன் பாண்டியன் எல்லாருமே கடையில் தான் இருக்காங்க. இப்போ சரவணன் வந்து மயில் பற்றின விஷயத்த சுத்தமாக மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனையில் இப்போ மயிலை வந்து அந்த அந்த அவங்க பண்ண தப்பை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு, அப்பா அங்கே பார்த்தீங்களா மஞ்சள் தண்ணியெல்லாம் போட்டு புட்டெல்லாம் போட்டு வாசை தெளித்து கோலம் போட்டு அந்த கடையை அப்படியே கோலாகலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் என்னத்த எதுக்காகடா பார்த்துக்கிட்டு இருக்க, எப்படியோ ஒன்று போயிட்டு போகிறானுங்க, ஆனால் டெய்லியும் அந்த அவங்க முகத்தில் முழிக்கணுமே அப்படின்றத நினச்சாதான் பயங்கர சங்கடமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் பார்த்து வருத்தப்படாதீங்கப்பா, நம்ம கடை எப்பவும் போல் கரெக்டாக ஓடும்பா, ஏன்னா நம்ம தரமான பொருளெல்லாம் வைக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன சம்மந்தி 30 வருஷமாக அவங்க மச்சான் உங்கள் கூடவே இருந்துட்டு இப்படி உங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்மந்தி பண்ணுறது, இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க, நம்பிக்கை வச்சா நமக்கு பக்கத்துலேயே குழியை ஒன்று தோண்டி அதில் மூடி புதைச்சிடுறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும், இங்கே நம்ம
மயிலோட அப்பா இருந்துட்டு, ஆமாம் சம்மந்தி, இப்போ இருக்கிறவங்கள யாரையுமே நம்ப முடியாது, கூடயே இருந்து தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் மயிலையும் மயிலோட அப்பாவையும் முறைச்சி பார்க்குறாங்க. உடனே மயில் ரொம்ப பதட்டத்தோட அப்படியே பொருளை அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரிடா சரவணா, அதவே பேசிக்கிட்டு இருந்தா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நான் இப்போ கிளம்பணும், சரி ஒரு வேலை இருக்குது வெளியே, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ டெலிவரியெல்லாம் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கப்போ நம்மளோட பிரச்சனை வந்து வெளியே வராது, நம்மளை பற்றின விஷயத்த மாமா மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி திரும்பி பார்க்குறப்போ தான் இங்கே நம்ம சரவணன் முறைச்சிக்கிட்டு நிற்கவும், என்ன மாமா டெலிவரிக்காக பொருளெல்லாம் அடுக்கி வைக்கணுமா, இதோ உடனே அடுக்கி வைக்கிறமாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி நடக்கிற பிரச்சனையில் எல்லாத்தையும் இவன் மறந்துட்டுருப்பான், நம்மளை பற்றின விஷயத்த யாருக்கிட்டையும் போட்டு உடைக்க மாட்டான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியாடி, அது மட்டும் நீ அப்படி நினச்சி சந்தோஷமாக இருந்துடாத, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனதுமே உன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே ஓப்பன் பண்ண போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மயிலுக்கு பதட்டமாக இருக்குது. உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள என்னமோ பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை மாமான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, எம்பிட்டு பொய்ய சொல்லி என்ன உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, படிப்பு விஷயத்துலேயும் பொய், குழந்த விஷயத்துலேயும் பொய், இந்த ஆதார் கார்டில் வயசு விஷயத்துலேயும் பொய், எம்பிட்டு பொய்யை மறைச்சிருக்கீங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே வாயை திறந்தாலே பொய், சி இந்த பொய்க்கார குடும்பத்தில் எப்படி தான் அந்த கடவுள் எங்களை வந்து சிக்க வச்சாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் எப்போவோ நடந்தது, அதை இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுல நல்லாவா இருக்குது, அதெல்லாம் விட்டுருக்க மாப்பிள்ள, இனிமேல் நீயும் மயிலும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா அது மட்டும் ஒரு நாளுமே நடக்கவே நடக்காது, என்ன எப்போவோ நடந்ததுன்னு சொல்கிற, உண்மையை பேசியிருக்கணும்யா, பொய்யா சொல்லிட்டு எப்போவோ நடந்தது அப்படி இப்படின்னு மழுப்பி விட்டுறலான்னு பார்க்குறீங்களா, இன்னைக்கு சாயந்தரமே உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா, இனிமே அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வான்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு டெலிவரிக்காக போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம மாணிக்கமுமே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அப்புறமா அதுக்கப்புறம் கல்லாவில் உட்காந்துடுறாங்க. இப்போது மயில் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, முகமே வாடி போயிருக்கு. உடனே மாணிக்கம் இருந்துட்டு, என்னம்மா மயில் சிரிச்ச முகமாக இருமா, ஏம்மா இப்படி முகத்தை வாட போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க, எம்புட்டு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் எப்போ யாருக்கு தெரிஞ்சிருமோ என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன், இப்போது மாமாவுக்கு அம்புட்டு விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இன்னும் மிச்சம் இருக்கிறது நகை விஷயம் மட்டும்தான், 80 பவுனுக்கு கவரிங்காக போட்டுட்டு 8 பவுன் மட்டும்தான் தங்கமாக இருக்குது, இந்த விஷயம் தெரிஞ்சால் அம்புட்டு தான் ஏன்னா கொண்டே போட்டுருவாங்க, வாயை திறக்கிறதுலாம் பொய்ன்னு சொல்லிட்டு இப்போவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எம்புட்டு பொய்யை சொல்லி இப்போது நல்லா வசமாக சிக்கிக்கிட்டோமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருப்பா மயில், நீ அதெல்லாம் மனசில் எடுத்துக்காதுப்பா, சரி நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா, ஜூஸ் இது குடிக்கிறியா சொல்லு, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே மயில் இருந்துட்டு, என்னப்பா என் வாழ்க்கை நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, இவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க, எதுக்காகப்பா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்க, நான் பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா சுடருக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சுன்னா எப்படிம்மா, உன்னால் தங்கச்சி வாழ்க்கையும் கிடக்கூடாதுல்ல, எப்படியோ ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துதாம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் பார்க்காத நேரத்தில் இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, சரி இன்னைக்கு பாக்கியம் வர வட்டி கட்டுறதுக்கு ஒரு 2000 ரூபா எடுத்துகிட்டு வர சொன்னால், மயிலும் அந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, யாரும் இல்லை, சரி எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா நோட்டாக எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்ணி பாக்கெட்டில் போகிற நேரத்தில் கரெக்டாக சரவணன் வந்து நிற்கவும், சரவணன் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா திருட்டு குடும்பம், பொய்க்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வந்து, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்கவும், ஐயோ மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு கேட்குறாங்க. யோ இப்போ நீ என்னையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உங்களுக்கு திருட்டு பழக்கமும் பொய் பழக்கமும் விட்டு போகவே போகாதா, எம்பிட்டு தான் பட்டாலும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. என்ன மாப்பிள்ள என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கல்லாவிலேருந்து எம்பிட்டு பணத்தை எடுத்து போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பணத்தை எடுக்கவே இல்லையே. உடனே மயில் இருந்துட்டு, என்ன மாமா இப்படி என் அப்பா மேலே அபாண்டமாக திருட்டு பழி போடுறீங்க, இங்கே பாருங்க மாமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, என் அப்பாவை நீங்கள் ரொம்பவே அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பொய்க்காரி தயவு செஞ்சு நீ வாயவே திறந்துடாத,
உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, கோவத்தில் கொலை பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் ரொம்பவே அப்படியே ஷாக்கிங்காக வாயை பொளக்குறாங்க. அஹ் என்ன என்ன பேசுறீங்க நீங்கள்? கொலை பண்ணிடுவீங்களா? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க மாமா? எதுக்காக என் அப்பாவையும் என்னையும் பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக ஆகவே மாட்டேங்குது. இங்கே போங்க மாமா, நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, உனக்கு தோணுதா? அப்படி நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலம்மா. நீ தான் வாயை திறந்தாலே பொய்யா சொல்லி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையும் ஏமாற்றி முக்கியமாக என் வாழ்க்கை கெடுத்து இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதோ ஏன்டா கல்யாணம் பண்ணன்ற மாதிரி நீ யோசிக்கிற, அதெல்லாம் நான் யோசிக்கணும். உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இப்போவே உன்னுடைய சுயரூபம் என்னன்றதையும் நான் இப்போவே வெளிக்கொண்டு வரேன். உன் அப்பனோட முகத்தரையை கிழிக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என் அப்பா கடையில் கல்லாவிலலாம் காசே எடுக்கலை. எதுக்காக அப்பாடமா அவர் மேலே பழி போடுறீங்க? என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் குறியாக இருக்கீங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, உன்ன மாதிரியெல்லாம் என்னால் பொய் சொல்லவும் தெரியாது. எனக்கு இது வரைக்கும் பொய் சொல்லி பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் மட்டும் பொய் சொல்கிறதுக்கே கிளாஸுக்கு இது எங்கேயாவது போயிட்டு வந்தோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போயிருப்படி, படிச்சே இல்லையோ பொய் சொல்கிறதுக்காக ஸ்கூலுக்கே போயிருப்ப. தனியாக உனக்கு மட்டும் கிளாஸ் எடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா நீங்கள் பேசுகிறதே கொஞ்சம் கூட சரியில்லை, வரட்டும் எங்கள் மாமனார் அப்படின்னு சொல்லவும், வரட்டும் என் அப்பா வரட்டும், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள நீங்கள் ஏதோ விளையாட்டு வாக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா ஏதோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, விளையாட்டு வாக்கில் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, கல்லாவிலே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. வேணும்னா பணம் தேவைன்ற அளவுக்கு எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பீங்க. இவன் வாயை திறந்தாலே பொய்யா சொல்லுவா. இப்படி பொய் சொல்கிறவங்கள எப்படி தான் அந்த கடவுள் எங்கள் குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு தோணுச்சோ தெரியல. நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் கஷ்டப்படுறது நான், என் அப்பா, என் குடும்பம். இந்த கடைக்காக எம்பிட்டு என் அப்பா கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? நீங்கள் அசால்ட்டாக வந்து பணம் எம்பிட்டு வேணுமோ எடுத்து போட்டுட்டு போயிடுறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. சி, அருவருப்பாக இருக்குது உங்கள் முகத்தை பார்க்கவே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அந்த மீசக்கார ஒருத்தவங்க வராங்க. மீசக்காரை பார்த்ததுமே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, யார் இவங்க? ஒரு நாள் கடைக்கு வந்தாங்கல்ல, ஆமாம் 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, ஐயோ இப்போது இந்த விஷயத்த மாமாவுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படிதான். அப்பா அந்த 10,000 ரூபாவை வச்சு நமக்கு தீபாவளி சீரெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த பணம் எங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அந்த பணத்தை அப்பா ரெடி பண்ணியே வச்சுருக்காது. ஐயோ மாட்டினோம், முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மீசக்காரன் வந்ததுமே இங்கே நம்ம சரண் எடுத்துகிட்டு, வாங்கினேன் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, பாண்டியை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். பாண்டியனுக்கு ஏற்கனவே 10,000 கொடுக்கணும், அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன்ப்பா, அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தீங்களா, இல்லை ஏதாவது பொருள் வேணுமா? ஆமாப்பா, பொருளுமே வாங்கணும், வீட்டில் விசேஷம், அதான் தேவைன்ற பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பாண்டியனை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி, கொடுத்துட்டீங்களா அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என் அப்பா கிட்ட தான் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா உங்கள் அப்பா கிட்டலாம் கொடுக்கல, இதோ இங்கே இருக்காரு இவர்கிட்ட தான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். நான் அவரோட சம்மந்தி தான், நான் கொடுத்துட்றேன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். ஓஹோ, இவர்கிட்ட தான் கொடுத்தீங்களா? சரிங்கண்ணா சரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் இங்கே மயிலோட அப்பாவையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சேமியாப்பா, சேமியா ஒரு 2 பேக்கெட் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் கோதுமை, மைதா, பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு, இப்படி இதெல்லாம் எல்லா வகையான பருப்புங்களும் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிட்டு உடனே நம்ம சரவணன் பயங்கர கோவமா, ஏய் மயிலு, நீங்கள் 2 பேர் இருக்கிறப்ப தான் அவங்க பணத்தை கொடுத்துருக்காங்க, அந்த 10,000 ரூபாவை நீங்கள் அப்பா கிட்ட கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, மாப்பிள்ள அது அன்னைக்கே அவன் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, புதுசாக பொய்ய சொல்கிறாங்களே, இந்த விஷயத்த மாமா கிட்ட இவங்க கேட்டாங்க அப்படின்னா விஷயத்த தெரிஞ்சுப்பாங்களே, எதுக்காக இப்படி அப்பா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே சொன்ன பொய்யவே இங்கே ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உண்மையாகவே நீங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மாப்பிள்ள, அப்போவே கொடுத்துட்டோம். சரி, அப்பா வரட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள கேட்டுக்கிட்டு, நான் என்ன ஏமாத்திடுவேனா என்ன? நான் அப்படிப்பட்ட ஆளா?
நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் தான், எனக்கு நல்லாவே தெரியும். வரட்டும், என் அப்பா வரட்டும், அதுக்கப்புறமா இருக்குது உங்களுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் பாண்டியனுமே வராங்க. பாண்டியன் வந்ததுமே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இந்த மீசக்கார அண்ணா இருக்கார்ல, அவங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா கொடுக்கணும், ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னுமே கொடுத்த பாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சரவணன் யோசிக்கிறாங்க. இப்போ தான் இந்த ஆள் கொடுத்ததா சொன்னான், இப்போது அப்பா கொடுக்கலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அந்த மீசக்கார அண்ணா இப்போ தான் வந்தார், இப்போ கடையில் சில பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு 10,000 ரூபாவை மயிலோட அப்பா கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. மயிலோட அப்பா கிட்ட கேட்டேன் கொடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. உன் அப்பா கிட்ட தாண்டப்பா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்ககிட்ட தான் 10,000 ரூபாய் கொடுத்தாராமே, கொடுத்தாராப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சம்மந்தி இது, என்கிட்ட எப்போ 10,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சம்மந்தி, நீங்கள் எதனா மறந்துடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க சம்மந்தி, பண விஷயத்தில் ஒரு ரூபானா கூட நான் மறக்கிற ஆள் கிடையாது, நீங்கள் என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சம்மந்தி, ஒரு வேளை நான் செலவு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல சம்மந்தி, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அது எப்படி 10,000 ரூபாவை கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க, இப்போது நான் செலவு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன இதெல்லாம்? அப்பா இவங்க நான் டெலிவரி முடிச்சுட்டு வந்தேன்ப்பா, கல்லாவிலேருந்து நிறைய பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டாருப்பா. அது மட்டும் இல்லாமல் டெய்லி இந்த இந்த கடையில் திருடிக்கிட்டு தான்ப்பா இருக்கார் இவங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்றதா என்கிட்ட போய் சொன்னாங்க, அப்போது அந்த 10,000 ரூபாவுமே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம் உங்களுக்கே வெக்கமா இல்லை, அசிங்கமாக இல்லை, இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா, என்ன பழக்கம் வழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா 100-50நாவே நம்ம பாண்டியன் நிறைய கணக்கு பார்ப்பாங்க, ஒவ்வொரு ரூபாவும் செலவு பண்ணுறத கூட பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. 10,000 ரூபான்றது அவங்களுக்கு மிகப்பெரிய பணம் தான், நம்மளுக்குமே மிகப்பெரிய பணம் தான். இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு 10,000 ரூபா நீங்கள் கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் கல்லாவில் திருடி இருக்கீங்க, என்ன பழக்கம் சி. சம்மந்தி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வரவங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போது நம்ம மயிலையும் மயிலோட அப்பாவையும் கடை விட்டு துரத்துவாங்களா நம்ம பாண்டியன் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.